தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். கோவையில ஆந்திர அரசின் முதலீட்டாளர் ஈர்ப்பு மாநாடு நடைபெறும் நிலையில ஆந்திர அரசு நிகழ்ச்சியில நிறுவனங்கள் பங்கேற்க தடையில்லை என்று தொழில்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்க, அதாவது ஆந்திராவில் அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆந்திரா கவர்மெண்ட் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஆயத்தமாயிருக்காங்க. வரக்கூடிய 11th and 12th சென்னையிலையும் கோவையிலையும் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இதுல தொழில்துறையினர் பங்கேற்க வேண்டாம்னு தமிழ்நாடு அரசு சார்பில் ரகசிய வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருந்த நிலையில இது குறித்து தொழில்துறையினர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளக்கத்தின் அடிப்படையில ஆந்திரா அரசு நடத்தக்கூடிய இந்த தொழில் முதலீடாளர்கள், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய தொழில்துறையினர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கூடவர்கள் துறை சார்பில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படல, எந்த ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்படல. இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் அரசியலாக்குகிறது என்பது தொழில்துறை அமைச்சர் தரப்பு விளக்கமாக இருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையே முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற முதலீட்டு வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள் நடப்பது வழக்கமான நடைமுறைதான் என்றும் இதனை தமிழகத்துக்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த 2018 ஆந்திரா தொழில்துறை சார்பில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில சென்னை உள்ளிட்ட நகரங்கள்ல சாலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. 23 வைஜாக்ல குளோபல் இன்வெஸ்டர் சம்மட் சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் ஆந்திரா அரசு முதலீட்டாளர் சந்திப்பு நடத்தியது. ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்தில் உள்ள முதலீட்டாளர்களை அணுகுவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான, கேஷுவலான, இயல்பான ஒரு நிகழ்வுனும் தமிழ்நாடும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல வெளிநாடுகளும் இது போன்ற முதலீட்டு ஈர்ப்பாளர் நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறது. திறமையான மனித வளம், உட்கட்டமைப்பு, போக்குவரத்து, தளவாட வசதிகள், விநியோக சங்கிலி, சந்தை வாய்ப்புகள், கொள்கை நிலைத்தன்மை, தொழில் தொடங்குவதற்கான எளிமை உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையிலே முதலீட்டாளர்கள் இறுதி முடிவை எடுப்பார்கள். சென்னையை சுற்றி கூடுதல் தொழில் நிலங்கள் வேண்டும் என தொழில்துறையினர் கோரிக்கைக்கு ஏற்ப சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் தொழில் திறனை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 50 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவுல 1000 ஏக்கர் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும்னு AIEMA கோரிக்கை விடுத்திருந்த நிலையில தொழில் வளர்ச்சிக்காக அரசுக்கு சொந்தமான சுமார் 294 ஏக்கர் நிலத்தை டான்சிட்கோ அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் சிப்காட் தொழிற்பேட்டைகள்ல 20% நிலத்தை டான்சிட்கோ தொழிற்பேட்டைகளுக்காக ஒதுக்குவதன் மூலமாக கூடுதலாக 1000 ஏக்கருக்கு அதிகமான தொழில் நிலங்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர அரசின் முதலீட்டாளர் நிகழ்ச்சி நிறுவனங்களை பங்கேற்பதற்காக தனக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தலுக்காக வெளியான தகவல்ல எந்த ஒரு உண்மை இல்லை என்பதையும், எந்த நிறுவனமும் ஆந்திர அரசு நிகழ்ச்சியில பங்கேற்பதை தடுக்க துறை தலைவர்களது அமைச்சகத்தால் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பதையும் முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஆந்திர அரசின் முதலீட்டு ஈர்ப்பு நிகழ்ச்சி என்பது வழக்கமான நடவடிக்கை. அதனை எதிர்கட்சிகள் அரசியல் பிரச்சனையாக முயற்சிப்பதாகவும் முயற்சிக்கு மாற்றுவதும் தகவலா இருக்குன்றதையும் தெரிவித்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.